திரு அண்ணாமலையை பற்றி நம்ம பேசலாம்னு தோணுது. ஸோ அவர் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு, பாஜகலேருந்து வெளியே வந்துட்டார், வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்லாவே ஆதரவு அவருக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? அவர் ஒரு மாற்று சக்தியாக வருவாரா? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவர் வந்தது? மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு காவல் பணியில் இருந்து எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு அரசு பதவிக்கு போய் நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும், நரேந்திர மோடியை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு பாஜகவில் சேர்ந்து தலைவராக இருந்து அவருக்கு கொடுத்த பணிகளை அவருடைய காலத்தில் சிறப்புற செய்த ஒரு நல்ல தலைவர், நல்ல மனிதர் திரு அண்ணாமலை. ஏன்னா நீங்கள் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை நீங்களே, அதனால் நான் சொல்கிறேன். அவர் இருந்த காலத்தில் அவருடைய பணியை சிறப்பாக தான் செஞ்சார். என்னுடைய மனச்சான்றின்படி, என்னுடைய பார்வையின்படி நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி அப்படின்னு சொல்லியிருந்த சூழலில் அவருடைய தினசரி நடவடிக்கைகள், அரசுக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், போராட்டங்கள், மக்களை சந்தித்த எண்மண் எண் யாத்திரை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிஜேபி, பிஜேபி அண்ணாமலை அப்படிங்கிற பேசாத கிராமங்கள் இல்லை. கட்சி கடந்து திமுக காரன் சொல்லுவான், யோ அந்த ஆளுக்கு நான் பதில் சொல்ல முடியலையா? சொன்னார், நான் இந்த அரசு சொல்கிறது என்னை வந்து குற்றம் சொல்லுது, நான் பிஜேபி ஆஃபீஸில் தான் இருப்பேன், முடிஞ்சால் என்னை கைது செஞ்சு பாருன்னு சொன்னேன். ஒரு தைரியமான ஆள். இந்த அரசு அவரை கைதே செய்யலை திமுக அரசில். சரிங்களா? தொண்டர்களும் உற்சாகமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவர் ஒர்க் பண்ணுறாரு, படிக்கிறார். எந்த துறை, எல்லா டிபார்ட்மெண்ட், எந்த இஷ்யூ எல்லாமே அவர் பேசுகிறார், ஆதாரத்தோடு பேசுகிறார். பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லை. இங்கிலீஷ் பேசுகிறார் சார். இப்போ ஸ்டாலின் சார் இங்கிலீஷ் பேசுவாரா? உதயநிதி இங்கிலீஷ் பேசுவாரா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் சீமானன்னா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு பொது மேடையில் நிறுத்தினாலும் அந்த பொது மேடையில் இவரால் டாப்பாக பேச முடியும், ஆர்குமெண்ட் வைக்க முடியும், மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அவர் வந்து இப்போ அந்த அமைப்புலேருந்து, கட்சியிலேருந்து வெளியாகி முறைப்படி அவருடைய ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கியிருக்கிறார். அதை நான் வாழ்த்துறேன். நாம் தமிழர்னு எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுது, இவர் நாம் தலைவர்னு சொல்கிறார். சரியா? நான் அண்ணாமலை அந்த அமைப்பு தொடங்கினதுக்கு வாழ்த்துறேன். அதில் சில விஷயங்கள் உடைச்சு நான் பேசணும். அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் மதிப்பு மிகுந்தவங்க. பாஜகவில் நோட்டாவுக்கு மேலே அந்த கட்சி வராதுன்னு சொன்ன போதும் கூட போராடுனாங்க. தாமரை மலர்ந்தே அவங்களாலதான் நிறைய பேர், அதான் அந்த நிறைய பேர் என்னாச்சு இல்ல அவங்க சொன்னாங்கல்ல, தாமரை மலர்ந்தே தீரும்னு. ஆமா, மலர்ந்து தீருது. மலரலையே, மலரலையே. அப்புறம் ஒரு மாநிலத்துக்கு 2 மாநில கவர்னரால அவங்கள கொடுத்தாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் அவங்க போட்டிட்டாங்க சார். எம்எல்ஏக்கு போட்டிட்டாங்க, ஜெயிக்கலை. எம்பிக்கு போட்டிட்டாங்க, ஜெயிக்கலை. அப்போ நீங்கள் எத்தனை இடத்துல ஜெயிச்சிங்க? உங்களுக்குன்னு சொந்த தொகுதி என்ன? நான் கேட்கல, பிஜேபியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. இப்போது தென் சென்னையில் எம்பிக்கு நின்னாங்க. அந்த தொகுதிக்கு சகோதரர் அந்த எஜ்ஜி சூர்யான்னு நினைக்கிறேன், அந்த தம்பி ஃபீல்டு ஒர்க் பார்த்துச்சு, தென் சென்னைக்கு எம்பி கொடுப்பாங்கன்னு நினச்சிச்சு. இந்த அம்மா வந்து ஆளுநர் வந்து ரிசைன் பண்ணிட்டு எனக்கு வேணும்னாங்க. சரி, மயிலாப்பூரில் எம்எல்ஏ இதுக்கு நின்று ஏதாவது இடத்துல ஜெயிச்சீங்களா? உங்களுக்கு எலெக்ஷன் என்பது தெரிவுக்கானதா இல்லை வேறு எதுக்காக தான்? வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடியோடு அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு இருந்தவங்க தானே சார் கட்சி தலைமை அறிவிச்சதா? இதெல்லாம் பிஜேபியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல. இப்போ அந்த அம்மா அவங்க பேர் சொன்னாலே எனக்கு ரொம்ப இதாக என்னமோ சொல்லிருக்காங்க. நேற்று அவங்க சொல்ல மாட்டாங்க. அண்ணன் ஸ்டாலின் அழகாக சொல்லுவாங்க. அண்ணாமலை பேர் சொன்னால் அவங்களுக்கு என்ன கஷ்டம்? நேற்று வரைக்கும் இருந்தார்ல, அவர் நல்ல நோக்கம் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு போட்டோம். பிஜேபி எதிரி யார் என்பதை தீர்மானிக்க தவறி உங்களுடைய வன்மத்தை, ஆழ்மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை திரு அண்ணாமலை அவர்கள் மீது நீங்கள் பேசுறது வந்து மக்கள் ரசிக்கலை, பிஜேபியில் இருக்கிறவங்க ரசிக்கலை. இப்போ சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடு அனைத்தும் உணர்ந்தவன் புரிந்தவன்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். தனி மனிதருடைய துதி கூடாது என்று நாம் சொல்கிறோம், மறுக்கவில்லை. அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் உங்களுக்கான ஒரு குழு வச்சிருக்கிறீங்கள, அது ஏற்புடையதா? வச்சிருக்கிறாங்கல்ல, உண்மையா இல்லையா சொல்லுங்க சார்? வச்சிருக்க, அது ஏற்புடையதா? கழகமில்லா தமிழ்நாடு, கவலை இல்லா தமிழர்கள் அப்படின்னு ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தபோது கோஷம் வந்தது. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியும் பிஜேபி தொண்டர்கள் உற்சாகமாக சுவர் விளம்பரம் எழுதணும். எழுதி முடித்தவொடனே கூட்டு வச்சிங்களே ஏடிஎம்கேவோடு,
அப்ப நீங்களும் நானும் உழைக்கக்கூடிய உழைப்பு தேசம் முக்கியம், தெய்வம் முக்கியம், பண்பாடு, சமயம், நாடு முக்கியம் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோஷத்தை 5 வருஷமா வேலை செய்ய வச்சுட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் அடகு வைக்கிறது என்ன நியாயம்? திமுகவை தீய சக்தின்னு சொன்னோம், அதிமுகவை அதே தான் சொன்னோம், கழகமே கூடாதுன்னு சொன்னோம், திரும்ப கழகத்தோட ஏன் கூட்டு வச்சோம்? கொஞ்சம் சுயமா பரிசோதனை பண்ணுவா இல்லையா? அவங்க அலைன்ஸ் வச்சிருக்க கூடாதுன்றது உங்களுக்கு? ஆமா, ஒரு தேர்தல் இல்ல 3 முறை 4 முறை தேர்தல் இன்னும் தோத்து போவோம். வங்காள தேசத்துல, மேற்கு வங்கத்துல எப்படி நம்ம ஜெயிச்சோம்? அவ்வளவு சார், எந்த ஊர்லயும் இல்லாத கஷ்டங்கள் இந்த ஊர்ல பட்டிருக்கோம் சார். 160 பேர் செத்துருக்கோம் சார். தமிழ்நாட்டில் 160க்கு மேற்பட்ட இந்து தலைவர்கள், பிஜேபி பிரமுகர்கள், இந்து முன்னணி சார்ந்தவங்க செத்துருக்கோம். இவ்வளவு உயிர் தியாகம் செஞ்ச வரலாறு தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எங்கேயும் கிடையாது. இவ்வளவு இருந்தோம் நம்மளால ஏன் வெற்றி பெற முடியல? யோசிக்கணுமா இல்லையா? இப்ப சித்தாந்தம் பேசி ஆமாம் நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொன்னா, நம்ம சித்தாந்தத்துக்கு நேர்முரணாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு நம்ம எப்படி கூட்டு வைப்போம்? நம்ம மும்மொழி கொள்கைங்கிறோம், அவங்க இருமொழிங்கிறாங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ திமுகவும் பிஜேபியும் கூட்டு சேரப்போதுன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்புடையதாக எனக்கு தெரியல. ஏற்கனவே அண்ணாவால் புகழப்பட்ட வாஜ்பாய், பிஜேபி கலைஞர் கூட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க பேசலாம். ஆனால் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குல்ல. நீங்க திரும்ப எப்படி போய் அப்ப சொல்லுவீங்க சூரியன் உதிக்க தாமரை மலர் சொல்லும், அது நடக்கும்ன்றீங்களா? அப்படி சொல்லுவாங்க சார். இவங்க எழுத்து கவிதையெல்லாம் ரொம்ப இலக்கணமா வச்சிருப்பாங்க. அப்பா பேர் சொல்லப்பதான் குஷியா இருக்கும், அண்ணாமலை பேர் சொன்னா உங்களுக்கு எரிச்சல் அடையும். இது ஏற்புடையதல்ல. அண்ணாமலை ஒரு நட்பு சக்தி. அவரும் இந்த நாட்டுக்கு எதிராக பேச மாட்டார் நான் நம்புறேன். இந்த தெய்வத்துக்கு எதிராக பேச மாட்டார் நான் நம்புறேன். தமிழுக்கு எதிராக பேச மாட்டார் நான் நம்புறேன். தமிழர்களுக்கு எதிராக பேச மாட்டார் நான் நம்புறேன். இந்த 4க்கும் எதிராக அவர் பேசினால் எதிர்க்கக்கூடிய முதல் நபராக நான் இருப்பேன். ஆனா இந்த சித்தாந்தத்திலிருந்து மாறுபடாத ஒரு மனிதரை நீங்க எதிரியா காணல் நீர் மாதிரி கற்பனை உலகத்துல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மனிதர் மீது நீங்கள் வன்மம் பாராட்டுவதை, விமர்சனம் செய்வதை தயவோடு மறந்து நிறுத்தி உங்க வேலையை நீங்க செய்யுங்க, அவர் வேலையை அவர் செய்யட்டும். அவர் சொல்லக்கூடிய சார் 10 கடை இருக்கு, 11வது கடை போடுறதுல தப்பு இல்லையே. ஏன்னா மனதார யாருமே பெரிய தலைவர்கள் வாழ்த்துல பாஜகல இருந்து வாழ்த்தணும்னு சொல்றேன் சார். வானதி ஸ்ரீனிவாசன் கூட சார் உள்ளத்தில் நஞ்சும் உதட்டில் தேன் போல இருக்கிறாங்க. இந்த வார்த்தை நான் திரும்பவும் சொல்றேன், உள்ளத்தில் நஞ்சு உதட்டில் தேன். அது நியாயமா? அவர் மீது நீங்க 1000 விமர்சனம் வைங்க, உங்களுக்குள்ள சரிபட்டு நான் அடுத்த கட்சி விவகாரம் நான் பேசக்கூடாது. ஆனால் அவர் சரியா இருக்கிறார். நான் என்னுடைய பிஜேபிக்கெல்லாம் போய் நான் எந்த உதவிக்கும் கேட்கல, நாங்க போய் நிக்கல. அந்த ஆபீஸ் எல்லாம் போய் பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. பக்கத்துல இருக்கிற யூடியூப் சேனல் கூட போகணும், அங்க போக மாட்டோம். ஏன்னா அப்படி இருந்தாங்க, அதிகாரத்தில் இருந்தபோது யார் அவங்களுக்கு தெரியாது, அப்படி இருப்பாங்க. நாங்க 96 89 ஆர்எஸ்எஸ் சுயம் சேவைக்கு 96 பிரச்சாரக்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த தேசத்துக்கான வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். கருத்து மாறுபாடு இருக்கலாம், அதுக்காக எங்களெல்லாம் கூட எதிரியா பார்த்தா பார்க்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இறைவன் எனக்கு துணையா இருக்கிறான். நான் பிஜேபியும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், இவரையும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். எங்கள் திமுக காரன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறான், அதிமுக காரன் ஃப்ரெண்டாக இருக்கான், கம்யூனிஸ்டுக்காரன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். நேற்று வரைக்கும் கட்சி வேலை செஞ்ச அண்ணாமலை எதிரியாக பார்க்கறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அது தவறு. திருத்திக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது? செக்யூலராக இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா? இந்த அரசாங்கமா? எந்த அரசாங்கம்? தாவேக்கா. அப்படி சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் மேல ஒரு அரசாங்கம் இருக்கு. நான் இப்போ தாவேக்கா. ஓகே, இது கோட் சர்க்கார், ஓவர் கோட் சர்க்கார். ஓகே. பழைய அரசு திருச்சபை மாடல், சாரி பழைய அரசு திராவிட மாடல், இது திருச்சபை மாடல். அப்படியே சொல்லிட்டீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அவருடைய பெருங்கருணையினாலே அப்படின்னு பைபிளை அங்க சட்டசபையில வாய்ச்ச ஜேசிடி பிரபாகர். அப்புறம் வன்னி அரசு ஒரு அமைச்சர் இருக்கார். இந்த வன்னி அரசு பொய்க்கால் குதிரை ஆதரவில் இருக்கக்கூடிய அமைச்சர். அவர் மீது ஏதோ கொலை வழக்கு இருக்கு, அது பெயிலில் இருந்து அந்த வழக்கு நிலுவையில் இருந்தும் அமைச்சராக இருக்கிறார். அது சட்டப்படியாக அவர் குற்றவாளி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் பிணையிலிருந்து அமைச்சராக இருக்கிறார் இந்த அரசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசுல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னு இருக்கு. அதிகார மையம் யாருங்கிறது பல பேருக்கு புரியாம இருக்கு. பெரியாரை கொள்கை வழிகாட்டியா ஏற்றுக்கொண்டாலும் கூட நான்
கொல்லூர் முகாம்பி கோயிலுக்கு போவேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு போவேன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் போகிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். சரிங்களா? வீரமணி போன்றவங்க இந்த திமுகவோடு யாரெல்லாம் ஆதரிச்சிருந்தாங்களோ அவங்களெல்லாம் கட்சியை இங்கே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, பிரியாணி, சாம்பார், ரசம், பழைய சோறு, புளிக்குழம்பு, 3 நாளைக்கு இந்த சுண்டக்கஞ்சி எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க தூய சக்தி அப்படின்னாங்க, தீய சக்தின்னு திமுக சொன்னாங்க, தூர்ந்த சக்தி நாங்க, அப்புறம் போர்த சக்தி நாங்க, என்னென்னமோ சக்தி நாங்க. இப்ப எல்லா சக்தியும் தீய சக்தியோடு ஐக்கியமானதுனால என்னங்க இப்ப இது என்ன சக்தி? தெரியலையே. தெரியா சக்தி, அறியா சக்தி, புரியா சக்தி, கலப்பட சக்தி, குழப்ப சக்தி. இந்த சக்தியில தமிழ்நாடு மக்களும் மாட்டிக்கினாங்க, நீங்களும் நானும் மாட்டிக்கணும். இப்போ நிறைய இஷ்யூ பத்தி நீங்க பேசுறீங்களே, இந்த சிலைகள் மாயமானது, கோவில் சொத்து அபகரிக்கிறது, அர்ச்சகர் தட்டில் காசு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி நேரம் கிடைக்குது? எப்படி இது ஆரம்பிச்சுது? ஃபர்ஸ்ட் நான் அது ஆரம்பத்திலிருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன், இந்து முன்னணியில இருந்தேன், இந்து மக்கள் கட்சியில இருந்தேன், இந்து தமிழர் கட்சின்னு ஒரு அமைப்பு தொடங்கி இது சுதந்திரமா நான் எங்க வேணாலும் போக முடியும். போய் நான் மக்களோட மக்களா அந்த ஊர்ல இருந்துக்கிட்டு அந்த ஊர்ல தங்கிட்டு மக்கள் உங்களை போல எனக்கு சொல்றவங்க தான், ஐயா இந்த ஊர்ல பிரச்சனை, இன்னைக்கு இந்துக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அதை சொல்லக்கூடிய இடத்துல இந்த சமூகம், இந்த சமயம், மக்கள் என்னை அங்கீகரித்து வச்சிருக்கதை நான் பூர்வ புண்ணியமாக நான் நினைக்கிறேன். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில் கண்டியூர்னு ஒரு ஊர் தெரியுமா? அந்த கண்டியூர் வந்து பிரம்மசரகண்டீஸ்வரர்னு ஒரு ஊர் கோயில் இருக்குது. பிரம்மனுடைய ஆணவத்தை அளித்த இடம். அந்த கோயிலுக்கு முன்னாடி கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கோயிலுடைய அனுமதி இல்லாமல் ஈவேரா சிலையை நட்டு வச்சு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை வணங்கவும் காட்டு மராண்டி, முட்டாள், பரப்புற, அயோக்கியன்னு கல்வெட்டு வச்சிருக்கான். அதாவது கோயிலுக்கு பக்கத்திலே, கோயிலுக்கு முன்னாடியே கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வேலி போட்ட இடத்துல வச்சிருக்கான். இன்னொன்னு சொல்றேன், அதே ஊர்ல பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்குமான தனித்த கோவில், 1000 ஆண்டு பழமையான கோயில். கோயிலை மூடி ஏற்கனவே அந்த கோவில் இருக்கக்கூடிய பிரம்மா சிலையை தூக்கி இந்த பிரம்மசரகண்டீஸ்வரர் கோயிலை வச்சிருக்கான். மூடிய கோயில் திறக்க வேண்டும், கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஈவேரா சிலை அகற்ற வேண்டும் சொல்லி நான் ஆட்சியருக்கும் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் மனு அனுப்பியாச்சு. இந்த அரசாங்கம் அகற்றும் நான் நம்புகிறேன். மூடிய பிரம்மா கோயிலை திறந்து சரஸ்வதியையும் பிரம்மாவையும் மீண்டும் இங்கே பிரதிஷ்டை செய்யும் நான் நம்புகிறேன். இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடி சட்டத்தின்படி இந்து திருக்கோயிலுக்கு முன்பாக கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள், காட்டு மராண்டி, பரப்புகிறவன் அயோக்கியன்னு சொல்லக்கூடிய இந்த ஈவேராவுடைய சிலை, அனுமதியற்ற சிலை, என் ஆலயத்திற்கு முன்பாக கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதை இடமாற்றம் செய்வதற்குரிய வேலையை நான் செய்வேன். அதற்கு முன்பாக அரசு இதை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன்.